அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ். இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்வுகளில் 8 தொகையிலேருந்து என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி 3 தேர்வுகள்லேருந்து என்னென்ன 8 தொகையிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர்பி 2001 தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் இறையனார் களவியல் உரை. தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் இறையனார் களவியல் உரை. 10 பாட்டில் உள்ள ஆட்சிப்படைகளின் எண்ணிக்கை 5. 10 பாட்டில் உள்ள ஆட்சிப்படைகளின் எண்ணிக்கை 5. நெடுந்தொகை என்பது அகநானூறு. நெடுந்தொகை என்பது அகநானூறு. குறிஞ்சித்திணை பாடுவதில் சிறந்த சங்ககால புலவர் கபிலர். குறிஞ்சித்திணை பாடுவதில் சிறந்த சங்ககால புலவர் கபிலர். பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியவர். 8 தொகை நூல்களில் இருக்க எல்லா நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பிஜிடிஆர்பி 2002 2003 கேட்கப்பட்ட வினாக்கள். பரிமேலழகர் உரை எழுதிய 8 தொகை நூல் பரிபாடல். பரிமேலழகர் உரை எழுதிய 8 தொகை நூல் பரிபாடல். வையை பற்றி தனிப்பாக்கள் அமைந்துள்ள இலக்கியம் பரிபாடல். வையை பற்றி தனிப்பாக்கள் அமைந்துள்ள இலக்கியம் பரிபாடல். பாட்டுக்குள் அமைந்த வருணனை தொடரையே பாட்டுக்கு தலைப்பாக கொண்ட இலக்கியம் பதிற்று10. பாட்டுக்குள் அமைந்த வருணனை தொடரையே பாட்டுக்கு தலைப்பாக கொண்ட இலக்கியம் பதிற்று10. பிற சங்க நூல்களினின்றும் மொழிநிலையில் மாறுபட்டு நிற்கின்ற 8 தொகை நூல் பரிபாடல். பிற சங்க நூல்களினின்றும் மொழிநிலையில் மாறுபட்டு நிற்கின்ற 8 தொகை நூல் பரிபாடல். பிஜிடிஆர்பி 2003 2004 கேட்கப்பட்ட வினாக்கள். யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் பிசிராந்தையார். யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் பிசிராந்தையார். குறுந்தொகையின் அடியளவு 4:8. குறுந்தொகையின் அடியளவு 4:8. பதிற்று10 கிடைக்காத இரு பத்துகள் 1 10. முதல் 10ம் 10வது 10ம் கிடைக்கல. பதிற்று10 கிடைக்காத இரு பத்துகள் முதல் 10ம் 10வது 10ம். வையையை சிறப்பித்து கூறும் நூல் யாது பரிபாடல். இதோட 2 டைம் கேட்டிருக்காங்க. வையையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். பிஜிடிஆர்பி 2004 2005 கேட்கப்பட்ட வினாக்கள். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் யார்? ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் யார்? ஔவையார். அகநானூற்றின் அடிவரையறை 13 முதல் 31. அகநானூற்றின் அடிவரையறை 13 முதல் 31. கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள மருதத்திணை பாடல்களின் எண்ணிக்கை 35. கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள மருதத்திணை பாடல்களின் எண்ணிக்கை 35. கற்றறிந்தோர் ஏத்தும் என்ற அடைமொழியை உடைய நூல் கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் என்ற அடைமொழியை உடைய நூல் கலித்தொகை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூறிய புலவர் பொன்முடியார். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூறிய புலவர் பொன்முடியார். குடவோலை முறை பற்றிய குறிப்பினை கொண்ட சங்க நூல் அகநானூறு. குடவோலை முறை பற்றிய குறிப்பினை கொண்ட சங்க நூல் அகநானூறு. தீதும் நன்றும் பிறர் தர வாராய் என்று கூறிய புலவர் கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறர் தர வாராய் என்று கூறிய புலவர் கணியன் பூங்குன்றனார். இன்று நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல்களின் எண்ணிக்கை 22. இன்று நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல்களின் எண்ணிக்கை 22. இடைச்சங்கம் அமைந்திருக்கும் இடம் கபாடபுரம். இடைச்சங்கம் அமைந்திருக்கும் இடம் இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த நூல் யாது? பரிபாடல். 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த நூல் யாது? பரிபாடல். கலித்தொகை பாடல்களை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகை பாடல்களை தொகுத்தவர் நல்லந்துவனார். வினாய் 45. ஐங்குறு நூற்றில் இடம்பெற்றுள்ள முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார். ஐங்குறு நூற்றில் இடம்பெற்றுள்ள முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார். அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை. அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை. இதுவும் இதோட 2 டைம் கேட்டாங்க. சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பாடும் 8 தொகை நூல் பதிற்று10. சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பாடும் 8 தொகை நூல் பதிற்று10. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என குறிப்பிடும் 8 தொகை நூல் கலித்தொகை. அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என குறிப்பிடும் 8 தொகை நூல் கலித்தொகை. விளைக வயலே வருக இரவலர் என கூறும் 8 தொகை நூல் ஐங்குறுநூறு. விளைக வயலே வருக இரவலர் என கூறும் 8 தொகை நூல் ஐங்குறுநூறு.
முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. இன்னைக்கு 4 தேர்வுகளில் கேட்கப்பட்ட 8 தொகை வினாக்கள் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த வினாத்தாள்லேருந்து கேட்ட கேள்விகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.